ஹாய், கோல்டோட கீ லெவல்ஸ் இந்த வீடியோவில் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸாக எல்லா வீடியோலையுமே நம்ம போட்டிருந்த கீ லெவல்ஸ் எல்லாமே கரெக்டாக மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் கோல்டில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற மாதிரி டே கேண்டில் ஸ்டில் ஸ்ட்ராங் பேரிஸ் தான் கோல்டு. ஸோ உங்களுக்கு 4200க்கு மேலே பிரேக் பண்ணாத வரைக்கும் கோல்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் தான். ஸோ மார்க்கெட் வந்து 4200 3960 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இப்போ வரைக்கும் சைட்வேஸில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் 4 ஹவர்ஸில் ஸோ 4 ஹவர்ஸில் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டை மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலையும் சொல்லியிருப்போம் 4030 இந்த ரேஞ்ச் மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் லோ போகும். பட் ஆனால் மார்க்கெட் பிரேக் பண்ணலை. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்டர் பிளாக் அதை பிரேக் பண்ண முடியாமல் இருக்குது. கோல்டில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக தெரியும். கோல்டு வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இப்போ ட்ரேட் பண்ணுறது வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் கிடைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ டைம் ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆர்டர் பிளாக் 4120 4130. ஸோ மார்க்கெட் இப்போ வரைக்கும் இதை பிரேக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணி கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் இதை பிரேக் பண்ண முடியல. ஸோ இது மார்க்கெட் வந்து 1 ஹவர் கேண்டிலில் பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சா கூட 4140 வச்சா கூட ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு வரைக்கும் போகும். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆர்டர் பிளாக் வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து 4180. ஸோ 4180 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு 4200. ஸோ இது வந்து அடுத்த டார்கெட். இது மார்க்கெட் இப்போ வந்து 4123 இருக்குது. ஸோ ப்ராப்பர் ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அப்பில் போகும். இந்த ஆர்டர் பிளாக் வந்து ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வரும் 4090 இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் மறுபடியும் வரும். ஸோ இந்த 4090 வந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா 4090 மறுபடியும் பவுன்ஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட் போகும். மார்க்கெட் இந்த 4090 பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட் ப்ரீவியஸ் இந்த ரேஞ்ச் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பையர்ஸ் வந்து அக்ரெசிவாக என்டர் ஆகக்கூடிய இடம். அது எப்படி அப்படிங்கிறது வந்து நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னு தெரியும். ஸோ ப்ராப்பராக மார்க்கெட் வந்து செல்லர்ஸோட பவரில் இருந்து இந்த 2 கேண்டில் பாருங்கள். செல்லர்ஸ் அவங்களோட பவர் வந்து போயிடுச்சு. இதில் வந்து பையர்ஸோட பவர் வந்து அக்ரெசிவாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி ரேஞ்சில் மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வந்து அப்சைடு போகிறதுக்கு தான் மார்க்கெட் அதிக சான்ஸ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லுமே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ப்ளஸ் இது வந்து பையர்ஸ் வந்து என்ட்ரான இடம். ஸோ அப்போ இந்த ஏரியா மார்க்கெட் வரும்போது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு தான் பார்க்கும். ஸோ இந்த ரேஞ்ச் வரும்போது நோட் பண்ணிக்கோங்க 4050 இந்த ரேஞ்ச் வரும்போது மார்க்கெட் மேக்ஸிமம் வந்துட்டு பவுன்ஸ் ஆக பார்க்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணும்போது தான் மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஏரியாவோட ட்ரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் கோல்டோட லெவல். ஸோ நெக்ஸ்ட் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்சைட் போகும். பிரேக் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் 4080 அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 4050 இந்த லெவல் தான் இப்போதைக்கு. ஸோ கோல்டில் ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா போத் அப்பு டவுன் 2 சைடும் மாற்றி அக்ரெசிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கோல்டில் ட்ரேட் பண்ணுறது உங்களோட லாட் சைஸையும் கம்மியாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ட்ரேட் பண்ணுறது ஹை ரிஸ்க் தான். ஸோ இந்த லெவல்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கூட ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் வைங்க. ஸோ மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா கூட நெக்ஸ்ட்டு கேண்டில் நீங்கள் ரீடெஸ்ட் எடுக்கும்போது மட்டும் பை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பை பண்ணும்போது கூட உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வைங்க. இதுக்கு கீழே இந்த கேண்டில் கீழே லோவில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் பை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பை என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா இதில் உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு பை என்ட்ரி கிடைக்கும். நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வரும்போது உங்களுக்கு மார்க்கெட் இங்கே வந்துட்டு
அப் சைடில் வந்து 15 மினிட்ஸில் இப்படி ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பை எடுத்தீங்கன்னா லோ இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. மார்க்கெட் இன்கேஸ் ரிட்டர்ன் ஆனால் கூட ஒரு மினிமம் லாஸில் வெளியில் போயிடுவீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. பைஸ் செல் அதாவது அப் அண்ட் டவுன் போத் சைடு வந்து பயங்கரமாக ட்ராப் இருக்குது. பிகாஸ் இந்த வார் போயிட்டு இருக்கிறதுனால. ஸோ அதனால் கோல்டில் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பிட்காயின் பார்த்துடலாம். ஸோ பிட்காயின் 4 ஹவர்ஸ் ரொம்ப மோசமான மார்க்கெட். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போயும். ஸோ ரெண்டு சைடுமே மார்க்கெட் வந்து பிரேக் ஆகுது. ஸோ எப்படி அப்படின்னா சம்டைம்ஸ் பிட்காயின் வந்து ஒன் சைடு மூவ்மெண்ட் வந்து அக்ரெசிவாக போகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சைட்வேஸில் போகும். ஸோ அந்த சைட்வேஸில் போகும்போது நம்ம என்ன பண்ணாலும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப் டவுன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நீங்கள் பை போடும்போது செல் ஸ்டாப் லாஸ் அடிக்கும், செல் பண்ணும்போது பை ஸ்டாப் லாஸ் அடிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த இடம் பிரேக் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போயிட்டு அகைன் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் எடுத்து மறுபடியும் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது. மறுபடியும் இப்போ மேலே போயாச்சு மார்க்கெட். மறுபடியும் மேலே போயாச்சு. ஸோ இது வந்து 4 ஹவர்ஸில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ட்ரெண்டு தெரியுது. இதுவே 1 ஹவரில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிட்காயினில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷில் தான் இருக்குது. பட் இப்போ இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் 1 ஹவரில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் பண்ணி நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு ரொம்ப அக்ரெசிவாக நான் ஸ்டாப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுமே இல்லாமல் நேராக மேலே போயிடும். ஸோ அப்போ நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து ஓகே பை கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் உங்களோட எக்ஸிட் பண்ணிவிட்டு நீங்கள் பை ட்ரை பண்ணும்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அக்ரெசிவாக கீழே செல்லிங். அப்போ நீங்கள் இங்கே கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது எக்ஸிட் ஆகிடுவீங்க. ஸோ இங்கே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் பை எடுக்கும்போது மறுபடியும் மேலே போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து 4 ஹவர்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி 4 ஹவர்ஸை ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் பிட்காயின் வந்து ஒரு செல் சைடு ஒரு டவுனில் இருந்து மறுபடியும் உங்களுக்கு இப்போ மறுபடியும் பிரேக் ஆகிட்டு அப் சைடில் தான் இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு 1 ஹவரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்குது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் பேரிஷாக மாறணும் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வாட்ச் பண்ணிக்கோங்க. 61,200க்கு கீழே 4 ஹவர் கேண்டில் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு பேரிஷ் போகும். நீங்கள் வந்து செல் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒரு ப்ராப்பராக பை எடுக்கணும் அப்படின்னா கூட இப்போ வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு கரெக்டான மூமெண்ட்டில் இல்லை. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் பை என்ட்ரி எடுக்கிறதா அர்த்தம். மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துச்சு அப்படின்னா 61,300ல் உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து பை என்ட்ரி கிடச்சுன்னா பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக கீழே போடுங்க. ஸோ இன்கேஸ் மேலே போயிட்டு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்த மாதிரி 66,000 இந்த ரேஞ்சில் 4 ஹவர்ஸ்லையோ இல்லை டே கேண்டிலையோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பை எடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் பண்ணுறது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பிட்காயின்ஸோட லெவல். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.